ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நவம்பர் டிசம்பர் 2025ஓட அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ரெகுலேஷன் 2025-2017ஓடது. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் CCS 333 ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இது வரைக்கும் கேட்டிருக்கிறத வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சிலபஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல கிரேடாக. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபைன் வர்ச்சுவல் ரியாலிட்டி. விஆர்னா என்ன? ஸோ ஏஆர்விஆர் கான்செப்ட் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஆர்னா என்ன? தென் வாட் ஆர் த 3 ஐஸ் ஆஃப் வர்ச்சுவல் ரியாலிட்டி? ஸோ என்னெல்லாம் இருக்குது? தென் டிஃபைன் AR, augmented reality. And what are 3D position trackers? Then list any 2 AR input devices. Then அதில் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா, explain the components of a VR system in detail with neat diagrams. So VRோட architecture. Then compare VR and 3D computer graphics. So difference between VRக்கும் 3D computer graphicsக்கும் உள்ளது. Then describe different types of trackers used in VR systems. So VR systems ஓட என்னென்ன types of trackers யூஸ் பண்ணுறாங்க. Then explain gesture interfaces and types of gesture input devices. So gesture ஓட interfaceம் input devicesம். Then problem oriented 2 questions கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, given a user trajectory, illustrate how hybrid space maps VR interactions. ஸோ என்னென்ன VR interactions இருக்குது. Then compare personal graphics displays versus large volume displays with the use cases. ஸோ என்னென்ன யூஸ் கேசஸ்க்கு யூஸ் ஆகும். Then part B பார்த்தோம் அப்படின்னா, what is geometric modeling? Then define transformation matrix. So transformation matrix na enna? Then what is collision detection? Then define physical modeling. Then what are transformation invariants? Then part B பார்த்தோம் அப்படின்னா, explain geometric modeling and visual appearance of virtual objects. Then describe kinematics modeling with the mathematical transformation matrices. Next, explain physical modeling, collision detection, deformation and force computation. ஸோ இதுலேயே நமக்கு பிஹேவியர் மாடலிங்கோடதும் மாடல் மேனேஜ்மெண்ட்டோட டிஃபரன்ஸ் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் கேட்க சான்சஸ் இருக்குது. தென் அனலிட்டிக்கல் ஓரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் ஆஃப் அ விஆர் ஆப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் விஷனில் உண்டுல்ல நமக்கு டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன், அதே மாதிரி விஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, given 2 colliding objects, outline collision detection logic using bounding boxes. ஸோ என்னென்ன colliding objects இருக்குது, collision detections என்னென்னலாம். Then third unit பார்த்தோன்னா, what is a scene graph? Then define world toolkit. என்னென்ன world toolkit இருக்குது. Then what is Java 3D, 3-dimensional. Then list features of VR toolkits. என்னென்ன VR toolkits இருக்குது. Then what is the purpose of VRML. Then part B பார்த்தீங்கன்னா, explain VR programming architecture using toolkits and scene graph. என்னென்ன graphs இருக்குது. Then discuss world toolkit. ஸோ வேர்ல்டு டூல்கிட்டில் அதோட ஃபீச்சர்ஸு, ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசேஜ். தென் எக்ஸ்பிளைன் ஜாவா 3D பைப்லைன் அண்ட் ரெண்டரிங் ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. தென் கம்பேர் வேர்ல்டு டூல்கிட் அண்ட் ஜாவா 3D. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அனலிட்டிக்கல் ப்ராப்ளமேட்டிக். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ சிம்பிள் சீன் கிராஃப். ஒரு சீன் கிராஃப் கிரியேட் பண்ணணுமா, ஒரு விஆர் ரூம், ஒரு ரூமு வித் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னா, டேபிள், சேர், லேம்ப்பு. ஒரு ரூமுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு விஆர் சீன் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம அப்போ இதில் கிரியேட் பண்ணுவோம், பிளெண்டரில் வச்சு நம்ம அந்த சீன்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதோட அப்பியரன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். தென் கம்பேர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜாவா 3Ds வர்சஸ் வேர்ல்டு டூல்கிட் ஃபார் ரியல் டைம் ரெண்டரிங். ஸோ ரியல் டைம் நம்ம ரெண்டரிங்க்கு எது யூஸ் பண்ணுவோங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் விஆர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். என்னென்ன சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. தென் டிஃபைன் விஆர் இன் எஜுகேஷன். Next, what is information visualization in VR? என்னென்ன visualization methods இருக்கு. Then mention any 2 medical VR applications. Next, what are emerging VR applications?
என்னென்ன எமர்ஜிங் விஆர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். என்னென்ன ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் விஆர் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிக்கல், மிலிட்ரி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ஸ். அடுத்தது எக்ஸ்பிளைன் விஆர் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ். அண்ட் தென் டிஸ்கிரைப் இன்ஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் அண்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸில் விஆரோட அப்ளை பண்ணலாம். அனலிட்டிக்கல் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் அ விஆர் பேஸ்ட் சர்ஜிக்கல் சிமுலேஷன் மாடல். ஸோ அதோட ஒர்க் ஃப்ளோ இருக்கணும், ப்ளஸ் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் விஆர் ட்ரைனிங் மாடியூல் ஒரு மிலிட்ரி சீனு. இப்போ மிலிட்ரி சீன் அங்கே என்னெல்லாம் இருக்கணும், அங்கே வந்து பாதுகாப்புக்கு இருக்கணும், கமாண்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு டூல்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அங்கே பீரிங் அந்த மாதிரி எல்லா சினாரியோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்டெப்ஸ் ப்ளஸ் எவால்யூஷன் மெட்ரிக்ஸ். தென் 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ ஏஆர்னா என்ன, தென் வாட் இஸ் மாடலிங் இன் ஏஆர், ஏஆரில் என்னென்ன மாடலிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வியரபிள் டிவைசஸ் யூஸ்ட் இன் ஏஆர், என்னென்ன வியரபிள் டிவைசஸ் இருக்குது. தென் வாட் இஸ் இன்ட்ராக்ஷன் இன் ஏஆர் சிஸ்டம்ஸ், என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ். தென் டிஃபைன் அன்னடேஷன் இன் ஏஆர், ஏஆரில் என்னென்ன அன்னடேஷன்ஸ் இருக்குது. தென் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக்ஸ் யூஸ் இன் ஏஆர் சிஸ்டம். ஸோ ஏஆர் சிஸ்டம்ஸில் என்னென்ன கம்ப்யூட்டர் சிவிஏ டெக்னிக்ஸ் இருக்குது. தென் டிஸ்கஸ் ஏஆர் இன்ட்ராக்ஷன், மாடலிங் அண்ட் அன்னடேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்னென்ன ஏஆர் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அதுமாதிரி மாடலிங்க்கு அன்னடேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஸ்கிரைப் நேவிகேஷன் அண்ட் ட்ராகிங் இன் ஏஆர் என்விரான்மெண்ட். ஸோ என்னென்ன என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் வியரபிள் டிவைசஸ் யூஸ்ட் இன் ஏஆர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏஆர் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன வியரபிள் டிவைசஸ் இருக்குது. தென் ப்ராப்ளம் ஓரியன்ட் பார்த்தோம்னா டிசைன் அண்ட் ஏஆர் நேவிகேஷன் சிஸ்டம் ஃபார் அ யூனிவர்சிட்டி கேம்பஸ். அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு ஒர்க் ஃப்ளோ ப்ளஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கணும். அடுத்து எக்ஸ்பிளைன் ஹவு ஏஆர் மார்க்கர்ஸ் ஆர் டிடெக்டட் யூஸிங் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ சிவியோட ஏஆர் மார்க்கர்ஸ் என்னெல்லாம் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தியரட்டிக்கலாகவும் 2 இது ப்ராப்ளம் ஓரியன்ட் லைக் ஒர்க் ஃப்ளோ கான்செப்டாகவும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் இதிலிருந்து ஃபில்டர் பண்ணி படிக்காதீங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சிலபஸையும் லைட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. யாரெல்லாம் நம்மளோட சேனலுக்கு புதுசு அண்ட் தென் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் நோட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கிறவங்களாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.